சேனல் வாங்கு. நான் காணும் கனா நீயா வாங்கு. நம்ம காட்டும் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏப்பா அந்த கார்ல போட்டு குளிக்கி கூட்டு வராப்பா இவ. அத்தை கிழவி, உன்னையெல்லாம் கூட்டு வந்ததே பெரிய விஷயம். சும்மா போய் உக்காரு போ. என்னடி சொல்ற? என் மாவன் சம்பாதிக்காமையா கார் வாங்கின நீயே? அத்தை கிழவி, அது நான் என் சம்பளத்தையும் சேர்த்து தான் வாங்கினோம். எம்மா நிறுத்துக்கம்மா, இது நம்ம வீடு இல்லை, நிச்சயதார்த்த வீடு. வந்து சண்டையை போடாதீங்க. அங்கே பாருங்க, மாப்பிள்ளை வீடுலாம் வந்து உட்காந்துருக்காங்க. அசிங்கப்படுத்தாம திரும்புங்க. பொண்டாட்டிய வாய முட்டை இருக்க சொல்ற? நீ முதல்ல வாய மூடு அத்தை கிழவி. என்ன மீனாட்சி அக்கா வந்துட்ட போலையா? அடா பார்த்து 2 நாள் தான் ஆகுது. என்னக்கா வாயை எப்படி வச்சிருக்க? வாயை கொஞ்சம் மூடு. ஆனக்கொண்டாக்கு பல்லு பொழைச்ச மாரி இருக்கு. சும்மா இரு சின்ன பொண்ணு. மாப்பிள்ளை வீடு அவங்க. ஏங்க, மாப்பிள்ளை வீடாக இருந்தா என்ன? நாளை பின்ன இப்படி பேசினா தானே நல்லா பழக்க முடியும். ஆமாங்க, நீங்க தான் சின்ன பொண்ணா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா துருன்ட்டு இடமே கலகலப்பா வச்சிருந்தீங்களாமே. ஆமாங்க, நான் தான் இந்த சின்ன பொண்ணு. சரிங்க. மீனாட்சி அக்கா, இது எங்க மாமியார். இவரு தான் என் புருஷன். தெரியுமா? உன் மாமியாரு எனக்கு ஒரு வகையில சொந்தம் தான். கேட்டது ஒரு வகையில சொந்தமா? யாரு முட்டி நீனே? அத்தா, என்ன மறந்துட்டீங்களா அத்தா? எட்டி, அதான் யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்லடி. யார் மாவடி நீனே? மீனாட்சி நல்லா பல்பா வாங்குறா. அத்தா, உன் சித்தப்பா பையன் ராமசாமி மாவன் அத்தா நானு. வா, ராமசாமி மாவனா? சரிம்மா. ஏங்க, அப்ப நான் போய் அலமேலக்கா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு. அலமேல அக்கா. என்ன முடி சின்ன பொண்ணு வயசு கேக்குது? ஏக்கா, சின்ன பொண்ணு தாக்கா. ஆனா எப்படி வந்திருக்கா பாருக்கா. என்னடி ஆள் அடையாளமே மாறிட்டு வந்திருக்கா? ஏக்கா, ஆமாக்கா, இப்பதானே அவ போடுற நார்மல் ட்ரெஸ்ல பார்த்தோம். அதுக்குள்ள சேலை பூவுன்னு இப்படி டிப்டாப்பா வந்துட்டா. ஏட்டி, ஆமாட்டி, இரு அவள்கிட்ட கேட்போம். ஏட்டி சின்ன பொண்ணு, இப்பதானடி வந்துட்டு போனேன், அதுக்குள்ள சேலை பூவெல்லாம் எப்படி மாத்துற? என்னதே இப்போ வந்துட்டு போனேண்ணா? ஏக்கா, நான் இப்போதாக்கா வீட்டுக்கே வரேன். என்னது, இப்போதான் வீட்டுட்டு வரியா? டேய், என்னடி சொல்ற? இப்போதானடி எங்ககிட்ட ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போனா மடமடன்னு. என்னதே, நான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனேண்ணா? ஏக்கா, நானே என் மாமியாரையும் புருஷனையும் இப்போ தான் காரில் வச்சு கூப்பிட்டு வந்தேன். எனக்கா விளாடிட்டு இருக்க? ஏடி சின்ன பொண்ணு, நாங்கள் சொல்கிறது உண்மைதாண்டி. இப்போ தாண்டி வந்துட்டு போனேன். அட ராணி அக்கா, அக்கா தான் ஏதோ வேலை முனப்பில் ஏதோ குழம்பி பேசுந்துடா. நீயுமா? ஏடி, உண்மையாக உன்னையே தாண்டி பார்த்தோம். ஏடி, ஆமாட்டி. ஐயோ, 2 லூசுங்க மாதிரி உளறிட்டு கிடக்குது. சரி, நானாகவே இருந்துட்டு போகிறேன், விடுங்க. எங்கள் பொண்ணு எல்லாம் காணும். எல்லாம் ரூமில் இருக்காளுங்கடி. சரி, வாயை பொழந்துக்கிட்டே இருக்காம வேலை இருந்தால் செய்யுங்க. நான் அங்கே போயிட்டு அணுவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி முடி. இட்டி ராணி, நம்ம சின்ன பொண்ணை தானே பார்த்தோம். நம்ம உளர்றோமா இல்லை அவன் உளர்றாளா? ஏக்கா, அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் விளாடுவா, சும்மா சொல்லிட்டு போறாக்கா. அவள் தான் வந்துட்டு போயிருப்பா. சரி முடி. ஏட்டி அனு, என்னடி அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு? அக்கா, நீங்களா? அக்கா, இங்கே மாப்பிள்ளை வீடு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கு வச்சுட்டு போன ஒரு பாப்பா வந்து கொடுத்தாங்க அக்கா. இங்கே தான் அந்த பைக்குள்ளே வச்சுருந்தேன், அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட் ரிங்கு காணும்க்கா. ஏட்டி, என்ன டீ சொல்கிற? என்கேஜ்மெண்ட் ரிங்கா காணுமா? அக்கா, ஆமாக்கா. சரி, இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடு. அக்கா, நல்லா தேடிட்டேங்க்கா, கிடைக்கலக்கா. எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குக்கா. இந்த நிச்சயம் நல்லா நடக்கும்லக்கா. இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுக்கா. ஏட்டி, நீ அழுவாத முடி. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா? அதெல்லாம் எல்லாம் நல்லா நடக்கும். நீ எதுவும் மனசில் வச்சுக்காம நான் தேடுறேன், தேடிட்டு கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, சரியா? சரிக்கா. கண்ணை தொடடி முதல்ல. சரிக்கா.
இங்கே இருந்தால் அழுதுகிட்டே கிடப்ப. சரி வெளியே போய் வேறு கையிலையாவது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தங்கச்சிங்க கூட நில்லு. நான் பொறுமையாக தேடிட்டு வரேன். ஆ சரிக்கா. இங்கே இருக்கிறது எப்படி தொலைஞ்சு போயிருக்கோம், நம்மளும் பார்ப்போம். சரி ஜன்னல் வழியா என்னதான் தெரியுதுன்னு அப்படி பார்ப்போமே. என்ன அபூர்வமாக ஏதோ ஒரு உயிரினம் தெரியுது அந்த ஜன்னல்லேருந்து. இந்த சந்துவை பார்த்த மாரியே இருக்கு, பார்க்காத மாரி இருக்கு. யார் அவ? பார்ப்போம். இங்கே தானே இருப்பா. நம்ம முதல்ல இந்த ரிங்கை தேடி கண்டுபிடிக்கணும். பாவம், இல்லைன்னா அரமிலக்கா வீட்டில் மறுபடியும் பிரச்சனை ஆகிடும். யார் இவர்? ஐயோ யார் இவங்க? அனுபவம் வந்து தேடி பேசலான்னு பார்த்தா இவங்க இருக்காங்களே. ஓஹோ மாப்பிள்ளை தம்பி, எப்படி இருக்கீங்க? ஐயோ இவங்க அந்த சின்ன பொண்ணு ஆச்சு. இவங்ககிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சித்தி சொல்லியிருக்காங்க. எப்படியே சமாளிப்போம். அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்க தம்பி. தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தம்பி. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்க்கா? தம்பி நீங்கள் வாங்கி கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு தொலைஞ்சிருச்சு தம்பி. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? என்கேஜ்மெண்ட் ரிங்கு தொலைஞ்சு போச்சா? ஐயோ தம்பி கோவப்படாதீங்க தம்பி, தொலைஞ்சிருச்சு தம்பி. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்க்கா. இது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமேக்கா. என்னக்கா பண்ணலாம்? தம்பி நீங்கள் நினச்சா முடியும். முதல்ல தட்டெல்லாம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரிங்கு போட சொல்லுவாங்க. ரிங்கு இப்போக்கி வேணான்னு சொல்லி எப்படியும் சமாளிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் எப்படியும் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவேன் தம்பி. சரிங்கக்கா, நான் எப்படியோ சமாளிக்க பார்க்குறேன். பயப்படாதீங்க தம்பி, அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்கக்கா, நான் இதில் நான் பார்த்துக்கிறேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உங்களுக்கு தான்க்கா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்துக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சாவி அத்தையாக தான் இருக்கும். சரி அவங்கள அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ கூப்பிட்டா ஏதோ பிரச்சனை பண்ணி நிச்சயத்தையே நிறுத்திடுவாங்க. அப்போ அவங்க நினச்சிருந்து நடந்துடும். இல்லை இந்த நிச்சயம் நடக்கணும். சரி பார்த்துக்கலாம். நிச்சயம் இருந்தா கொலையான்ட்டு தான் இருக்கணும். எல்லாம் எங்கே போயிட்டாலுங்க, என்னைய மட்டும் இங்கே விட்டுட்டு. யார் அது தலைப்பா கட்டிக்கிட்டு? ராக்காயி, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னது நீங்களா? நான் தான் ராக்காயி, நான் தான். மன்னவரே எப்படி இருக்கீங்க? நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணமே பண்ணாம இருக்க ராக்காயி. பழைய பேச்செல்லாம் எங்க பேசுறீங்க? எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் இப்ப என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். உங்களை அன்னைக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னேன், நீங்க தான் பண்ணல. அது மட்டும் என்னால முடியாது ராக்காயி. உனக்கு தந்து இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் என் மனசா. சரி என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லையா, இங்கே நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல, அதனால வந்துட்டு போலான்னு. நீ என்ன இந்த பக்கம்? நானும் நிச்சயதார்த்தத்துக்கு தாம்மா வந்தேன். சரி சரியா, அந்த பக்கத்து டீ தராங்களா, போய் வாங்கி குடி. நீ வார காய், நான் வர நிலைமையில இப்ப இல்லையா, நீ போ. சரிடா காய், அழாத. என்ன அத்தை கிழவி இங்கே யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கு? எந்த கிழவன் கூடயோ? யாரு தானு பார்ப்போமே. சரிடா காய், நான் போயிட்டு வரேன். சரியா மனுஷா? அத்தை கிழவி. ஐயோ இவ எப்ப வந்தா? உடனே எப்படி மூஞ்ச மாத்திட்டா பாரு. நல்லா சரியான ஆளு அந்த அத்தை கிழவி. சொல்ல மாட்டே, என்ன மாட்டி? நீ தான் சொல்லணும் அத்தை கிழவி. யார் அது? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காமல்லடி, என் மன்னவர், என் மாமா. ஓ அந்த கதையா? அந்த கிழவர் தான் இவரா? சரி சரி அத்தை கிழவி, ஃபீலிங்ஸ்ல அழுவாத. நான் ஏண்டி அழுவ போறேன், சும்மா கேரடி. இருந்தாலும் உனக்காக வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காருன்னா அதுக்கு ஒருத்தான ஆளு ஒன்றும் நீ கிடையாது. போய் உனக்காகலாம் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்காரு பாரு, நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. ஏட்டி சும்மா கேரடி, போ, அங்க ஏதாவது வேலை இருக்கும், அதை போய் பாரு.
அத்தை கிழவி உடனே டென்ஷன் ஆயிடுவா. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது நமக்கு நல்லது. பாய் அத்தை கிழவி. என்னது இவளா? சரி சரி, இந்த காமெடி பேசிட்டு இந்த வீடு நம்ம வீடுன்னு தெரியாது. அதனால என்னதான் சொல்றானே கேப்போம். என்ன மேடம், யாரோ வர மாட்டாங்க, எங்க வீட்ல ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னாங்க, இங்க வந்து நிக்கிறீங்க. உங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம், அதனால வந்து பார்த்துட்டு போறேன். ரொம்ப நல்லா போய் சொல்லறியே. நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்ல டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் தானே வந்தேன். என்னடி டீ ஸ்நாக்ஸ்க்கு வந்தனா? பல்ல மூடுற முதல்ல. என்னடி உண்மையை சொன்னா கோவப்படுற? டேய், இந்த வீடு முதல்ல யாருதுன்னு தெரியுமா? யாருது? எங்க அக்காக்கு பார்த்த பொண்ணோட வீடு தானே. டேய், அந்த பொண்ணுக்கு 2 தங்கச்சிங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இருந்தா இருந்துட்டு போட்டோம். நீங்க எதுக்கு வந்த? சாப்பிட தானே வந்த? மறுபடியும் சாப்பிட்டு வந்துருங்க. டேய், இது முதல்ல எங்க வீடுடா. என்னது உங்க வீடா? ஆமாண்டா, எங்க அக்காவுக்கு தான் உங்க அண்ணனை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அது முதல்ல தெரியுமா உனக்கு? என்னது உங்க அக்கா தான் பொண்ணா? இப்போ என்ன சொல்ல போறீங்க சார்? வழக்கமா நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், என் வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட வந்திருக்கீங்கன்னு. இப்படி வந்து அசிங்கப்பட்டுட்டேனே. சாரி சாரி. இது கூட தெரியாம எவ்வளவு தூரம் இங்க வந்திருந்துட்டோமே. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.